தாவேக தலைவர் விஜய் என்டிஏ கூட்டணிக்குள் வரப்போகிறாரா? மிகப்பெரிய கேள்வியாக அதிமுகவும் பாஜகவும் பல குரல்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் எப்படிங்க நீங்க சொல்றீங்க? கற்பனையா கேள்வி கேட்டால் நாங்கள் பதில் சொல்லணுமா? யார்கிட்டையும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கலை அப்படின்னு அப்ரப்டா கட் பண்ணி இருக்கிறார். ஆனால் அதிமுகவிலேயே பல குரல்கள், இந்த பக்கம் பாஜக எடுத்தா அமித்ஷா லெவலில் தொடங்கி பலரும் பியூஷ் கோயலிருந்து ஒவ்வொரு விதமான பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதை நோக்கி நகர்கிறது? ஒன்று, விஜயோட வேற யாரும் கூட்டணி சேரக்கூடாது என்பதற்கான வியூகமா, அல்லது விஜயை எப்படியாவது கடைசி நிமிடத்தில் சேர்க்க வேண்டும் என்கிற பாஜகவினுடைய திட்டமா? அதிமுகவுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்கிற இமேஜுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரா? பல கேள்விகள். விஜயை சுற்றி என்ன நடக்கிறது? விஜய் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு நடக்கும் கணக்குகள் விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வருவார்களா இல்லையா? ஏறத்தாழ கடந்த 10 நாட்களாக அரசியல் புரசலாக இருந்தது. இப்போது பொதுவெளியிலே விவாதமாக போட்டு உடைக்கப்பட்டு எல்லா பக்கமும் அதில் சாதகம் என்ன பாதகம் என்ன, விஜய்க்கு என்ன லாபம், அதிமுகவுக்கு என்ன லாபம், பாஜகவுக்கு என்ன லாபம், திமுகவுக்கு எவ்வளோ நஷ்டமாக இருக்கும், இப்படி பல வாதங்கள், பல்வேறு விதமான விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது. இப்போ இதற்கு எல்லாற்றுக்கும் முற்றுப்புள்ளி. ஏன்னா கடைசியாக யார்கிட்ட போகணும் அப்படின்னா, அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டினுடைய தலைவர் என்டிஏ கூட்டணிக்கு தானே வரணும். இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். 3 முறை வந்த பிரதமர் மோடி, அதற்கு நடுவில் ஒரு முறை வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இவங்க யாருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி, அதிமுக தலைமையிலான ஆட்சின்னு சொல்லலை. என்டிஏன்னு திரும்ப சொல்கிறாங்க. அது விஜய்க்கான சமிங்கையா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்டர்மைன் பண்ணணும், அவர் முடிவு பண்ணுறதில்ல, அதை நாங்கள் முடிவு பண்ணணும் என்பதற்கான ஒரு சமிங்கையா? அந்த கேள்வி தான் அதிமுகவினர் தரப்பிலேயே எழுகிறது. என்ன அப்படின்னா, நம்ம தலைமை கிடையாதுன்னு அவங்க திரும்ப சொல்கிறாங்களா, நம்மளை சீண்டி பார்க்குறாங்களாங்கிறது தொண்டர்களுடைய குரலாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டே அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னு அவர் சொல்லுவார். மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மேடையில் வச்சுட்டு அதே மேடையில் என்டிஏ கூட்டணி அமைக்கும், மக்கள் என்டிஏவை நம்புகிறார்கள் பேசுவாங்க. இந்த நிழல் யுத்தம், இந்த ஷேடோ பாக்ஸிங் அப்படிங்கிறது தான் கடந்த 1 மாதத்தை கடந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இதில் நேற்றைக்கு எல்லாரும் சேர்ந்து பலவிதமான விஷயங்களை உள்ளே சேர்த்துருக்குறாங்க. நீங்கள் அந்த மல்டிபிள் வாய்ஸஸ், என்னென்ன குரல்கள், யார் பிரபலங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இது தெரிஞ்சு செய்கிறாங்களா, தெரியாமல் செய்கிறாங்களா, வேணுங்கனே செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு அரசியல் சுவாரஸ்யம் கொடுக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றைக்கு காலை திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வராரு. அவர்கிட்ட தான் முதல்ல பைட்டை போடுறாங்க. அவர் சொல்றாரு, விஜய் தாவேக கட்சி என்டிஏல சேருதுங்கிறாங்களே, உண்மையா சார், என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, என்னைய கட்சியை விட்டு நீக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே போகிறாரு. கடந்த காலத்தில் துரைமுருகன் அவர்கள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு சிரிச்சார் இல்லையா, அந்த மாதிரி ஏறத்தாழ அவருக்கே ஒரு ரியாக்ஷனில் திண்டுக்கல் சீனிவாசன் ஏதாவது நான் சொல்லி என்னைய கட்சியை விட்டு நீக்கலான்னு பார்க்குறீங்களா என்பதாக அவர் சொல்லிவிட்டு போனார். இதே நேரத்தில் திரு கடம்பூர் ராஜு அவர்களிடம் இதே கேள்வி நேற்றைக்கு கேட்கப்படும் போது அவர் சொல்லக்கூடியது, எடப்பாடி ஜி தான் முதலமைச்சர்னு பியூஷ் கோயல் சொல்லிட்டாரு ஏற்கனவே, அப்போ திமுகவை வீழ்த்த எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிறது தான் எங்கள் கொள்கை, விஜய் கட்சி தொடங்குனதுலேருந்து நாங்கள் சொல்கிறது தான் சொல்கிறாருன்னும் போது, அரசியல் எதிரி திமுகனா அவர் கட்டாயம் சரியான முடிவை எடுக்க வேண்டும், எல்லாரும் ஒரே அணியில் இருந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அவர் எங்ககிட்ட வரலாம் என்பதாக கடம்பூர் ராஜு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் முடிவு பண்ணணும் வரணுமா இல்லையாங்கிறத என்று அந்த பாலை விஜயை நோக்கி தள்ளுகிறார் கடம்பூர் ராஜு. இதே இடத்துல திரு செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட வரும்போது அவர் வேறு விதமான ஒரு பதில் சொல்கிறாரு. அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைகிறாரான்னு பத்திரிகையை தான் செய்தி போடுறீங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலோட கடைசி நிமிஷத்தில் கூட எது வேணாலும் மாறும். அந்த சமிங்கையை பாருங்க, தேர்தலுடைய கடைசி நிமிஷத்தில் கூட எது வேணாலும் மாறும். நாங்கள் எப்பயுமே தோழமை கட்சிகளை மதிப்போம், தோழமையோட யார் வந்தாலும் தோளில் தூக்கி வச்சு அவங்கள சுமப்போம், கொண்டாடுவோம். அதாவது விஜய் உள்ளே வந்தால் யாராக இருந்தாலும் அப்படின்னா, இந்த இடத்துல விஜய் உள்ளே வந்தால் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறது தான் எங்களுடைய பண்பாக இருக்கும், நாங்கள் எப்பயும் எல்லாரையும் அப்படி தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேமுதிகவினர் யோசிக்கலாம், இப்படி தான் சொன்னீங்க ராஜ்யசபா சீட்டு தரேன்னு அப்படின்னு கூட யோசிக்கலாம். பட் அதை தாண்டி இந்த வாதம் என்பது திரு செல்லூர் ராஜு அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு மாதிரி, செல்லூர் ராஜு அவர்கள் இந்த பக்கம், கடம்பூர் ராஜு அவர்கள் அப்படின்னா, பிஜேபி தரப்பில் இதை விட பயங்கரமான ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொண்டிருக்கிறது. திரு பியூஷ் கோயல் அவர்கள்ட்ட கேட்கும்போது, விஜய் ஜாயின் பண்ணுறாரா அப்படின்னா, தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், அவர் தான் இத்தகைய முடிவெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை அவர் பேசுகிறார். ஆக்சுவலாக அந்த கேள்வி நேரடியான கேள்வியே அல்லது ஓவர்லேப் ஆச்சாங்கிற ஒரு சந்தேகம் இப்போ வரைக்கும் இருக்குது. நாங்கள் பூட்டி அறைக்குள்ளே முடிவு பண்ணிவிட்டு என்ன இருந்தாலும் நல்லது தான் நடக்கும், வெளியில் சொல்லுவோம், அதாவது எவ்வளோ சீட்டு என்ன ஏதுங்கிறத
அவர் பியூஷ் கோயல் அது சம்பந்தமான கேள்வியோடு சேர்த்து இதற்கும் பதில் சொன்னதாக இருக்கிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவெடுப்பாரா, பிஜேபி இல்லையா, அமித்ஷா கிடையாதா அப்படின்னு அது ஒரு வகையில் அதிமுகவினர் நம்ம பொதுச் செயலாளர் எடுக்கிறதானான்னு பார்த்தா, அடுத்து டாக்டர் எல் முருகன் வருகிறார், விஜய் வருகிறார்களா, அதே கேள்வி டெம்ப்ளேட் தான் இன்றைக்கி வந்தவங்க எல்லார்ட்டையும். எல் முருகன் சொல்லுகிறார் எல்லோரும் வருகிறார்கள். எல்லாரும் வருகிறார்கள்னா யார்? விஜய், புஷி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா, இப்படி எல்லாரும் சொன்னாரா? இல்லை தாவேகா என்கிற கட்சி, அவங்களோட ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முஸ்தபா அவர்களுடைய தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது, அதுக்கப்புறம் தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு நினைக்கிறேன், அந்த பேரில் ஒரு அமைப்பு இருக்காங்க, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆரம்பித்த ஒரு கட்சி இருக்குது, இவங்கெல்லாம் சேர்ந்து வராங்களா? இல்லை இந்த வரைக்கும் யார் கூடயும் போகாமல் நேற்றைக்கு கூட நேற்று முன்பு நம்ம ஆலோசனை நடத்திய திருமதி சசிகலா அவர்கள் அவங்க வராங்களா? திரு ராமதாஸ் அவர்கள் நேற்றைக்கு போய் 18 பக்கம் மனு சிவில் கோர்ட்டில் அன்புமணி ராமதாஸை எதிர்த்து, டாக்டர் ஆர் அன்புமணி அவர்களை எதிர்த்து ராமதாஸ் அவர்கள் போட்ட மனுங்கிறது அந்த உரிமைகள் பிரச்சனை அது ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் வர போகிறாரா? அல்லது இன்னமும் முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவரும் வராரா? இது என்ன இந்த அவரும் வராரா இவரும் வராராங்கிறது நமக்கு என்னமோ ராஜ்மோகனும் லைலாமணியும் பேசுனதுன்னு நினைக்கிறேன், அந்த ஃபேமஸ் வீடியோ அந்த மாதிரி வந்துருச்சு கடைசியில். பட் எல்முருகன் அவர்கள் எல்லோரும் வருகிறார்கள் அப்படின்னா எல்லாருன்னா யார் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 6 சீட்டை 4 சீட் ஆக்கிய போதும் மதிமுக அதில் 3ல் உதயஸ்வரின் 1ல் நாங்கள் எங்கள் சின்னத்தில் நின்றுக்கிறோங்கிற லெவலுக்கு மதிமுக ஒரு இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னா அந்த காம்ப்ரமைஸ் செய்ய தயாராக இருக்கிறவர்கள். ஏன் அதை விட கூடுதலாக ஆஃபர் நீங்கள் கொடுக்கலையா, கொடுத்தவங்க வரலையா, இதெல்லாம் தனி கேள்வியாக நிற்கிறது. ஸோ எல்முருகன் அவர்கள் இப்படி சொன்னால், டிடிவி தினகரன் அவர்கள் அதில் வேறு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்கிறார். கூட்டணி இன்னும் பலம் பெற வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தில் தான் நான் சொல்கிறேன். விஜய் உள்ளே வரலாமா வரணுமா அப்படின்னும் போது எந்த ஒரு கூட்டணியும் பலப்படுவது தான் சிறப்பாக இருக்கும். அந்த திமுக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறவங்க, தபால் போட வந்தவங்களெல்லாம் பிடிச்சி கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்விக்கியில் சாப்பாடு கொடுக்க வந்தவங்க எல்லாரையும் சேர்த்து சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் மந்திரியாக இருந்தவங்க, காலாவதியானவங்க எல்லாரையும் உள்ளே சேர்க்கறது அப்படிங்கிறத தாண்டி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா என்டிஏ பலப்படுவது தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னா பலப்பட விஜய் வந்தால் பவர் ஷேரிங் கொடுப்பீங்களா? அதை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லியில் இருக்கும் பாஜக தலைவர்களும் பார்த்து கொள்வார்கள். முடிவு எங்ககிட்ட இல்லை. இபிஎஸ் மற்றும் டெல்லி அந்த அதாவது இந்த இடத்துல தான் அது விமர்சன பார்வையாக வைக்கிறாங்க. அப்படின்னாலும் அதிமுகவுக்கு இரட்டை தலைமை வேண்டாம் என பாஜக ஓபிஎஸ்ஐ வெளியில் அனுப்பி ஒற்றை தலைமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார்கள். இன்றைக்கு அதிமுக அமைத்திருக்கக்கூடிய கூட்டணியில் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லி பாஜக தலைமையுமாக மறுபடியும் ஒரு இரட்டை தலைமைக்குள் போய் சிக்கி கொண்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து ஓப்பன் டு அவர்களுக்கு தான். ஆனால் இபிஎஸ் அவர்களுடைய கை தான் இப்போ வரைக்கும் ஓங்கியிருக்கு. ஏன்னா எந்த ஒரு முடிவையும் யாரும் அப்படி எடுப்பில் எடுக்கிறத திணிக்க முடியாத இடத்துல இப்போ வரைக்கும் அவர் இருக்கிறார். கடைசி நேரத்தில் அது மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறத பார்க்குறோம். எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்பாரா அப்படின்னா அதை அஃபர்ம் பண்ணுற டிடிவி தினகரன் அறுதி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைப்பது தான் தமிழ்நாட்டிற்கு நல்லது என்கிற ஸ்டேட்மெண்ட்டை டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்துருக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொண்டு வருவது ஜி.கே. வாசன், ஏன்னா முன்னாள் மத்திய அமைச்சர், இப்போ ராஜ்யசபா உறுப்பினர் பதவி இப்போ தான் முடிஞ்சுது, 2 முறை அவர் இருந்தார், இப்போ அவருக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற சிக்கல் இருக்குது. அவர் சொல்கிறாரு என்டிஏவில் விஜய் வருகிறாரா? நேரடி கேள்விக்கு நேரடி பதில் இல்லை. என்டிஏ கூட்டணி வலுப்பெற்று வருகிறது, தொடரும், வளரும், சிறக்கும் அப்படின்னு கழுவுற மீனில் நழுவுற மீனாக போயிட்டார். இதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க, எல்லாம் ஒவ்வொரு விதமாக இருக்குது, போயிட்டு வந்துருச்சு எல்லாம் சரி. இப்போ கடைசியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்ன தான் சொல்கிறார், அவர்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு கேட்டால், எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தான் இப்படி பரப்புறீங்க, யார் மீடியாக்கள் ஊடகங்கள் நீங்கள் தான் திரும்ப திரும்ப இப்படி சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களாக ஒன்றை கற்பனை பண்ணிக்கிட்டு பரப்புனா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. தாவேக்கா என்டிஏ கூட்டணிக்கு வருகிறதா, அதிமுக கூட்டணிக்கு வருகிறதா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. நடத்துவீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது கற்பனையாலாம் கேள்வி கேட்கக்கூடாது, அது மாதிரி எதுவுமே இல்லை என அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப கேட்குறீங்க என்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார். இது போக நயினார் நாகேந்திரன் அவர்கள் 2 நாளில் 2 விதமான பதில். முதல் நாள் அதெல்லாம் வதந்தின்னுட்டார். அடுத்த நாள் அன்னைக்கு இரவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்தை சொன்னவரை கட்சியை விட்டு கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து விளக்குறாங்க.
அடுத்து ஒரு 10-12 மணி நேரத்தில் திரும்ப கேட்கும்போது எதுவும் நான் இப்போது கருத்து சொல்ல முடியாத நயினார் அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷனை எடுத்தார். பார்வையை டக்குன்னு மாற்றினார். அண்ணாமலை இல்லை டீயும் காஃபியும் ஒன்றா சேராது அப்படிங்கிற வகையில் போயிட்டார். அது அந்த பக்கம் அது டீயா காஃபியான்னு இன்னும் தெரியல. அது ஒருவேளை பாலாக இருந்தால் டீலேயோ காஃபிலேயோ போட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டிகாஷன் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஃபார்முலாவை டெல்லி கொடுத்தால் அண்ணாமலை மறுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இவ்வளவு குழப்பங்கள் ஏன் உருவாக்கப்படுகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. விஜய் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதற்கான முயற்சிகளை அதிமுக இந்த நேரத்தில் எடுக்கலை. அவங்க பாஜக கொண்டு வந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு இப்போதைக்கு வந்திருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏன்னா நம்மளாக போய், அதாவது கடந்த முறை நம்மளாக போய் இவ்வளோ சீட்டு தரோம் இவ்வளோ பேசலான்னு பேசும்போது விஜய் தரப்பு அதை பெருசாக பிடி கொடுக்கல. அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ளே நம்ம போகிறது அப்படிங்கிறது சரியில்லை, நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிட்டு வருவாங்கன்னா வரட்டுங்கிற இடத்திற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போதைக்கு முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. நீங்கள் அரித்மெட்டிக்கலி அந்த கூட்டணி வருது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடியை கொடுக்கும் ஆளுங்கட்சிக்கு. ரெஜிம் சேஞ்சியை நோக்கி கூட அது நகரலாம், அது கெமிஸ்ட்ரியும் அதனோட சேர்ந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் பிஜேபிக்கு 25-30 கொடுக்க போகிறாங்க, அவங்க 60 கேட்குறாங்க, அது ஒரு மாதிரி செட்டில் ஆகணும் வைங்களேன். காங்கிரஸோட ஒரு சீட்டு கூடன்னு கூட அவர் முடிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 28 29 வாங்கிக்கோங்க, இல்லை 30 வாங்கிக்கோங்கன்னு. ஆனால் எங்கே கேள்வினா, அப்படி கொடுத்தா பிஜேபி அவங்க சீட்டிலேருந்து அந்த 30லேருந்து விஜய்க்கு 25 கொடுக்க போகிறது இல்லை. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சீட்டிலிருந்து அவங்க கட்சிக்காரங்க இவ்வளோ நாள் வேலை பார்த்தவங்க, தொகுதி நமக்கு கிடைக்கும்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, இந்த 5 வருஷமாக ஒர்க் பண்ணவங்க, காலங்காலமாக ஒர்க் பண்ணவங்க, இவங்களை சமாளிக்கணும். இப்போ ஆப்வியஸாக நீங்கள் அன்புமணி ராமதாஸை விட அல்லது பாஜகவை விட டிடிவி அவர்களை விட விஜய்க்கு கூட தான் கொடுக்கணும். பாஜக குறைஞ்சது காங்கிரஸை விட வாச்சு கூட கேட்கும். அப்போ குறைஞ்சது இங்கே 30னா அவரை 40 சம்மதிக்க வைக்கிறதோ இல்லை 50-60 கொடுக்குறதோ இது அதிமுகனுடைய டேலியை காலி பண்ணும். அப்போ தேர்தலுக்கு முன்பாகவே தனிப்பெரும்பான்மை சாத்தியமில்லைங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா நிற்கிற 120-140 தொகுதினாலும் கூட அதில் அதிமுககாரங்க வேலை பார்ப்பாங்களாங்கிற கேள்வி இருக்குது. இந்த ரிஸ்க் இருப்பதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கான்வர்சேஷனை இப்போ வச்சிக்க வேண்டாம், நம்ம போன சமயத்தில் அவங்க நம்மளை எங்கேஜ் பண்ணல அப்படின்னா இப்போ அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வரட்டும், நம்ம சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அதிமுக தரப்பு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஆனால் டெல்லி தரப்பு கடைசி கட்ட முயற்சியாக 11th hour முயற்சியாக விஜயை உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுல பாஜக கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பதாக செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லது இந்த மாதிரியான செய்தி தொடர்ந்து கசியவிடப்படுவதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா தாவேகா தரப்பு இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அது போய் அது வதந்தி அது எதுவும் இல்லைன்னு மறுக்கலை. நீங்கள் காங்கிரஸுக்கும் மறுக்கலை, அதுக்கு முன்னாடி தேமுதிக பேச்சுவார்த்தைன்னாங்க, அதையும் பெருசாக இது பண்ணிக்கல. ராமதாஸ் அவர்களை சந்திப்பாங்கன்னாங்க, அதையும் பெருசாக மறுத்துக்கல. இன்றைக்கி உங்களுடைய கொள்கை எதிரியோடே பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு வந்துருச்சு. நீங்கள் தேமுதிகவோ அல்லது காங்கிரஸோ அல்லது டாக்டர் ராமதாஸோ நீங்கள் நேரடியாக அவங்கள கமிட் பண்ணிக்கல, அவங்க அரசியல் எதிரின்னு சொல்ல, கொள்கை எதிரின்னு சொல்லலை, அவங்கள கணக்கே வச்சுக்கலைங்கிற இடத்துல இருந்த வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. கொள்கை எதிரியோட பேச்சுவார்த்தை நடக்குதுன்றதை நீங்கள் மறுக்கலைன்னா அப்போ அதை நீங்கள் எப்படி என்னவா பார்க்குறீங்கிறதுக்கு வந்தால் ஓகே தான் என்கிற ஒரு சமிங்கையான ஒரு கேள்வி இருக்குது. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களிடம் கேட்கிறார்கள். அவர் பாருங்க நயினார் நாகேந்திரனை கோட் பண்ணி பேசுகிறாரு. எதுக்குன்னா செந்தில் பாலாஜியை சிபிஐ கூப்பிடுதுன்னா முதல்ல விசாரிக்க வேண்டியப்பட ஆளே விசாரிக்கப்பட வேண்டிய ஆள் யாருன்னா அது செந்தில் பாலாஜி தானே நயினார் நாகேந்திரனே சொல்லியிருக்கார், நான் சொல்கிறத கூட விடுங்க அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. இன்றைய தேதிக்கு தமிழ்நாடு பாஜக தலைவருக்கு அப்படி ஒரு கொட்டேஷன் அப்படி கோட் பண்ணாலும் கூட்டணி பேச்சுவார்த்தையா அப்படின்னும் போது ஊகங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு நிர்மல்குமார் அதில் நழுவுறாரு. இப்போ நேற்று எடப்பாடி பழனிசாமி அது வதந்தி, அது உண்மை கிடையாதுன்னு அடித்து சொன்னார்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் நிர்மல்குமாரால் சொல்ல முடியவில்லை? அது முற்றுப்புள்ளி அவர் வைக்காமல் அது தொடர் புள்ளியாக ஒரு கமா போடுறாரா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முற்றுமுழுதாக மறுப்பதும், தாவேக்கா அப்படி சொல்லாததும், நயினார் நாகேந்திரன் அப்படி சொல்லாததும், அதிமுகவுக்கு அதில் கமிட்மெண்ட் இருக்கோ இல்லையோங்கிறத தாண்டி பாஜக அந்த லாஸ்ட் லெக் முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி எடுக்கிறது. இதில் 15ஆம் தேதி விஜய் சம்மனை தவிர்க்க முடியாது, நேரடியாக வரணும்னு சண்டேயில் கூட நாங்கள் விசாரிப்போம் என்று, ஏன்னா உங்களுக்கு நாங்கள் பொங்கலுக்கெல்லாம் லீவ் கொடுத்துருக்கோம், அதனால் சனி ஞாயிறு லீவ் கூட இல்லாமல் நாங்கள் உட்காந்து சிபிஐ விசாரிக்க போகிறோம்னு அவங்களுக்கான அழைப்பு என்பது போயிருக்கிறது. ஸோ அதை விஜய் அப்பியர் ஆனாருன்னா அது அஃப்கோர்ஸ் இந்த வழக்கு குறித்து தான் போக போகுது, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வழக்கு குறித்து அவர் விசாரணைக்கு போய் வருவது என்பதை
தேர்தல் நேரத்தில் அந்த இமேஜை விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார்ங்கிற கேள்வி இருக்குது. அது குறித்து ஊடகங்கள் செய்திகள் கசிய விடப்படும், எல்லாம் அடுத்தடுத்து போகும். இந்த பக்கம் செந்தில் பாலாஜி போகிறார் அப்படின்னா அதை சுற்றி ஒரு செய்தி அப்படிங்கிறது வலைப்பின்னல் பின்னப்படும். இந்த இமேஜ் டேமேஜ் ஆகிறது கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இந்த கேஸை தாண்டி வெளியில் வேறு ஒரு முடிவை அரசியல் ரீதியாக விஜய் எடுப்பாரா, அந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு அவர் இறங்குவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதாவது நம்ம இப்படி சொல்லலாம், ஒரு 50 வேட்பாளர்கள் அவர் நேர்காணல் பண்ணியிருக்கிறார். இந்த நேர்காணல் அடுத்த ரவுண்டு, அதுக்கு அடுத்த ரவுண்டு, அடுத்த ஒரு 50 பேராக தொடர போதா இல்லை இதோட நிற்க போதாங்கிறது தான் விஜய் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எது எப்படி ஆனாலும் தேதி 12, அடுத்த ஒரு 15ஆம் தேதி அவர் ஆஜராகிறார். அடுத்த ஒரு 5 நாட்கள் ரொம்ப குரூஷியலானது. ஒரு முடிவை நோக்கி தேர்தல் தேதி அப்படிங்கிறது இன்னும் இந்த வார இறுதியில் அறிவிக்கப்படலாம்ங்கிறாங்க. அது வந்துருச்சு அப்படின்னா இன்னும் இது அனல் பறக்க காத்திருக்கும். பரபரப்பான பிரேக்கிங் நியூஸ்களோடு தமிழ்நாடு செய்தி ஊடகங்களும் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிவிப்பு வரும்போது ஒரு தெளிவு டிவிகே தலைமையிலான அணியா இல்லை என்டிஏவுக்குள் நம்பர் 2ஆக போகிறார்களா அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் மற்ற எல்லா விஷயங்களும் இப்படித்தான் பேசுபொருளாக போய்கொண்டே இருக்கும்.